நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நீர்ப்பானையை என்னிடம் அளிக்காமல் இந்த பித்தன் வசம் கொடுத்ததற்கான தண்டனை உங்களுக்கு உண்டு. இன்று முதற்கொண்டு நீங்கள் அனைவரும் எங்கள் அடிமைகள். செய்த உதவிக்கு நமக்கு கிடைத்திருக்கும் பலனை கண்டீர்களா? ஏனப்பா, முழுமையான நீரையாவது குடித்திருக்கலாமே. இப்படி பானையை உடைக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? உடைத்தது நீ, விளைவினை நாங்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டியுள்ளது. எங்களை அடிமையாக்கிக் கொண்டீர்கள். இருப்பினும் இவனை ஒன்றும் செய்யாமல் இருப்பது எதனால்? உடைத்தவன் இவன்தானே. எவரும் தப்ப போவதில்லை. ஏய், இவனையும் இழுத்து வாருங்கள். எழுந்திரு, வா. எழுந்திரு. ஏய், எங்களை மன்னிக்க வேண்டும் சித்த புருஷனே, எங்களை மன்னிக்க வேண்டும். இவரது ஆற்றலை கண்டால் இவர் இறைவனாகவே தோன்றுகிறார். இவர் இந்த பாலைவனத்தில் நம்மை காப்பாற்றவே வந்திருக்கிறார். ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मोक्ष्यमामृतात्. सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मोक्ष्यमामृतात्. उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुष्यमामृतात्. ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं நேர்ந்ததென்ன ரிஷி ததீசி? மார்க்கண்டேய ரிஷிகளே, தம் கூற்றுப்படி மகா மிருதுஞ்சிய மந்திரம் ஜபித்த பின்னர் மகாதேவரின் ஆவாகனம் உறுதிப்படுகிறது. எனினும் எங்கிருக்கிறார் அவர்? பக்தர்களின் துன்பத்தை களைவதற்காக மகா மிருத்யுஞ்சய ஜபம் என்றும் ஈசனுக்கு உந்துதல் அளிக்கிறது. அதுவே பரம்பொருளின் தர்மம். எனினும் தேவியை பிரிந்த வேதனையானது மாபெரும் தாக்கம் கொண்டது. அது மகாதேவரை தம் கடமை நின்றும் வழுவச் செய்துள்ளது. அதன் விளைவாக மானுடர்களைப் போல காலத்தின் பிடியில் சிக்குண்டிருக்கலாம். எமது இறைவா, எந்த மாயையிலிருந்து பிறரை தாம் காப்பீர்களோ அம்மாயையிலேயே இன்று தாம் உழன்று அவதிப்படுகிறீர்களே.
எவ்வாறு சாந்தமடையும் தம் உணர்ச்சிகள்? எவர் தமக்கு அமைதி அளிக்க இயலும்? இன்ப துன்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தாம் இன்று அன்பு சாகரத்தின் ஆழத்தில் கட்டுண்டு சிக்குண்டீர்களே. தம்மை மீட்டு வரக்கூடிய பேராற்றல் படைத்தவர் இந்த சிருஷ்டியில் எவர் உள்ளனர்? ததீசி அவர்களே, ஈசனின் இந்த நிலையை அஞ்ஞானத்தினால் அல்ல, மெஞ்ஞானத்தினால் காண முயலுங்கள். ஜகத்தின் நன்மைக்காக துன்பம் அனைத்தும் தானே ஏற்பது மகாதேவரின் சுபாவமாகும். ஈசனின் இந்த திருவிளையாடலிலும் நாம் உணர இயலாத ஏதேனும் உயர்ந்த உத்தேசம் ஒளிந்திருக்கும் அல்லவா? ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனாத். மகாதேவா, பிரபு, அகிலாண்டேஸ்வரா, தாம் எங்குள்ளீர்கள் பிரபு? ஏகாம்பரேஸ்வரா, கைலாயநாதா, பிரபு வந்துவிடுங்கள் பிரபு. தம்மை காணாமல் நான் ஓய மாட்டேன் பிரபு. மகாதேவா, மகாதேவா, பிரபு, 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 எமது இறைவனே, இது இது என்ன கோலம் பிரபு? நான் தான் தமது அடியவன் பிரபு, தமது சேவகன் பிரபு. வாருங்கள், வாருங்கள், நம் கைலாயம் திரும்பிச் செல்வோம் பிரபு. பிரபு, தயை கூர்ந்து கைலாயம் திரும்புங்கள். இந்த நிலை, இது என்ன அலங்கோலம்? இல்லை பிரபு, இல்லை. இனி தாம் எங்கும் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். தாமுடன் என்னோடு கைலாயம் திரும்பியே ஆக வேண்டும். தாம் கைலாயத்தையும் தமது பக்தர்களையும் இவ்விதம் தியாகம் செய்வதை ஏற்க இயலாது பிரபு. பிரபு, தான் என்னுடன் வந்தே தீர வேண்டும். தாம் என்னுடன் வர மறுத்தால் பின் நானும் தம்முடன் இவ்விதம் உலவ துவங்குவேன். பிரபு, தமது சேவகன் நன்றியை காணுங்கள். தமக்கு சேவைகள் புரிவதன்றே எனது வாழ்க்கையின் தர்மம் பிரபு. அத்தர்மத்தை கைவிட்டால் பின் இந்த அடியவனது வாழ்க்கை அர்த்தமற்று போகாதா பிரபு? என் மீது தயை செய்யுங்கள். பிரபு, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அசுரவேந்தருக்கு சக்கரையின் வந்தனம். சக்ரி, என்ன செய்தியோடு வந்தாய்? அசுரவேந்தே, பறந்திருக்கும் பூவுலக கேந்திரம் அனைத்திலும் நம் அசுர கொடி பட்டொலி வீசி பறக்கிறது. இனி நாம் மானிடர்களை நமக்கு அடிமைகளாக்க துவங்கலாம். மிக விரைவிலேயே எஞ்சியுள்ள பூவுலகின் ஒரு சில கேந்திரங்களிலும் நமது அசுர ஆட்சி அரியணையேறும். அசுரவேந்தே, இனி பூவுலகம் மானிட லோகம் அல்ல, அசுரலோகம் என்றே அழைக்கப்படும். அசுரகுரு சுக்ராச்சாரியாருக்கு தாழ்மையான வணக்கங்கள். நீடூழி வாழ்க. நேர்ந்ததென்ன குலகுரு?
வெற்றி கொண்டாட்ட வேளையில் தமது வதனத்தில் வேதனை படர்ந்திருப்பதேன்? மகாவிஷ்ணு சதியின் சரீரத்தை அநேக பிண்டங்களாக்கி மகாதேவரிடமிருந்து பிரித்து விட்டார். அந்த பிண்டங்கள் பூவுலகின் பல ஸ்தலங்களில் கலந்து ஐக்கியமானது. தாரகாசுரா, அந்த ஸ்தலங்களை தேடச் சொல். அங்கு சென்று தர்ப்பணம் செய். ஆதிசக்தியின் கருணை உனக்கும் இந்த முழுமையான சிருஷ்டிக்கும் நிரந்தரமாக நிலைக்கும். தாரகாசுரா, இந்த சிருஷ்டியே அழிய நேர்ந்தால் பின் நீ எங்கு ஆட்சி புரிவாய்? தர்ப்பணம்? எவருக்கும் நான் தர்ப்பணம் புரிய வேண்டிய அவசியமில்லை ஆச்சாரியரே. சக்தியின் அழிவு சிருஷ்டியின் அழிவுக்கு வித்திடக்கூடியதென்றால் இந்நேரம் அது வெற்றிகரமாக நிகழ்ந்திருக்கும். யதார்த்தம் யாதெனில் என்னை அழிப்பவனை ஜன்மிக்க கூடியவள் இந்த உலகை பிரிந்தானது. தானே தன் அழிவை தேடிக்கொண்டாள். இதனால் நான் அமரத்துவம் பெற்றேன், சிரஞ்சீவியானே. இதனினும் இனிக்கக்கூடிய செய்தி ஒன்று இருப்பது சாத்தியமா? தாமறியாததல்ல. மகாதேவன் இறைத்தன்மையை தியாகித்ததால் இனி மும்மூர்த்திகளும் இல்லை. ஆற்றல்கள் பிளவுபட்டன. தேவலோகத்தின் மீது நான் தாக்குதல் தொடுக்க இதுவே சந்தர்ப்பம். சக்ரி, உடன் சொர்க்கத்தை தாக்க ஆயத்தம் செய். பிரபு, தமக்கு சேவை புரியாதென்று ஏதும் அறியாதவன் நான். அந்த சேவையில் அடியவன் நான் கொண்டிருந்த சுயநலம் ஒன்றுதான். தமக்கு நான் புரியும் சேவைகளால் மேலும் சேவை புரியும் சந்தர்ப்பம் கிட்ட வேண்டும் என்ற அவாதான். அதனை கடந்து எதையும் நான் கற்கவில்லை, எதையும் அடையும் இச்சையும் எனக்கில்லை. பிரபு, எங்கு எமது மகாதேவர் இல்லையோ அங்கு இந்த நந்தி இருந்து என்ன பலன்? என் வாழ்வு அர்த்தமற்றது பிரபு. பிரபு, மீண்டும் கைலாயம் திரும்பும் எண்ணம் தமக்கு இல்லையில் நான் ஆட்சேபிக்கவில்லை. எனினும் தமது நிழலிலிருந்து விலக்கி வைத்து இந்த நந்தியை தண்டிக்க வேண்டாம், என்னை விலக்க வேண்டாம். நானும் தாம் செல்லும் இடங்களில் எல்லாம் பின்தொடருவேன். தம்மை பிரிந்து நான் எங்கும் செல்ல இயலாது. தாம் எந்த ஸ்தலத்தில் குடிகொண்டீர்களோ அதுவே என்னை பொறுத்த மட்டில் கைலாயம் பிரபு. இருப்பினும் எந்த நிலையிலும் இந்த நந்தியை தம்மிடமிருந்து பிரிக்க வேண்டாம் பிரபு. பிரபு, தமக்கு நினைவுள்ளதா பிரபு? என் தந்தை வந்து என்னை அழைத்த போது அவருடன் செல்ல என்னை வற்புறுத்தினீர்களே. தமது பிரிவால் நான் அன்னமும் உண்ண இயலவில்லை, நீரும் பருக இயலவில்லை. எனது பிராணன் சரீரத்தில் இருந்து நீங்கும் தருணத்தில் தாம் பிரத்யட்சமாகி கைலாயம் அழைத்துச் சென்றீர்களே, அதுவே தம் அன்பின் ஆதாரம் பிரபு. பிரபு, இன்று தம்மிடமிருந்து என்னை பிரிப்பதே தமது எண்ணமெனில் ஏன்? எதனால் அன்றைய தினமே நான் என் பிராணனை இழுக்க அனுமதிக்கவில்லை பிரபு? ஏன்? எதற்கு? காரணம் என்ன? இந்த வேதனையை எனக்கு அளிப்பதற்காகவா அன்று என்னை மீட்டீர்கள் பிரபு? இல்லை பிரபு, இல்லை, வேண்டாம், என்னை நீங்கிச் செல்ல வேண்டாம் பிரபு. எமது அன்னை, தந்தை, உறவினர், நண்பன் அனைத்தும் தாம் தானே பிரபு. தமது கருணை கரமின்றி இந்த நந்தி செய்யக்கூடியது என்ன? இன்று இந்த அடியவனுக்கு ஒரு மார்க்கம் காட்டுங்கள். தயை கூர்ந்து தம்மிடமிருந்து என்னை பிரிக்க வேண்டாம். ஐயமேதுமின்றி மிகத் தெளிவாக பிரஜாபதி தக்ஷர் நமது ஆதரவின் அடிப்படையில் தான் ஈசனை அவமதித்து வந்தார். அதற்கான துர்விளைவைத்தான் இன்று நாம் அனைவரும் அனுபவிக்கிறோம்.
நீங்களும் ரிஷிகள் அத்திரியும் அவருக்கு எடுத்துரைக்க அநேக பிரயத்தனம் செய்தீர்கள். எனினும் நான் மாத்திரமே பிரஜாபதி தக்ஷருடைய அகங்காரத்திற்கு உரம் அளித்திருக்கிறேன். அக்கொடிய பாவத்தை தாம் மட்டுமல்ல, நாம் அனைவரும் செய்திருக்கிறோம். சத்திய வாக்கு எது? பாவத்தில் பங்காளிகள் நாம். அதில் ஒரு பங்கு எமக்கும் உள்ளது சுவாமி. ரிஷி பத்தினிகளாக இருந்தும் நாங்கள் எமது அன்னை தந்தை மற்றும் பந்த பாசங்களில் பிணைந்திருந்தோம். அனைத்தையும் தியாகம் செய்து எங்களது பாவத்திற்கு பிராயச்சித்தமாக வன வாழ்க்கையை ஏற்க வேண்டும். மகாதேவா, 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 பிரபு, என் செய்வேன் நான்? எனது மகாதேவரின் வேதனையை களைவதற்கு என்னால் என்ன செய்ய இயலும்? இவ்வாறு நான் மீட்டு வருவது அன்னை சதியை. அன்னை சதி தியாகம் செய்திருப்பது தனது தேகத்தை தான் என உணர்த்த வேண்டும். இனி ஆதிசக்தியின் வடிவத்தில் அன்னை ஜீவித்திருக்கிறார் என்பதை பிரபு உணரத்தான் வேண்டும். ஆம், அன்னை ஜீவித்திருக்கிறார்கள். அன்னை நம்மை பிரியவில்லை. மாதா, ஏன் எமது மகாதேவரை பிரிந்து சென்றீர்கள் தாயே? ஏன்? அறிவீர்களா தாயே, தம் பெரியவனை தாழ ஒண்ணாமல் எமது பிரபு தன்னிலை இழந்துள்ளார். மாதா, தமது அம்சம் இங்கு குடிகொண்டது கண்டு எமது மகாதேவர் உள்ளம் சற்றே ஆறுதல் அடையலாம். உடன் சென்று இந்த செய்தியை நான் அவருக்கு தெரிவிக்கிறேன். அதுவே உச்சிதமானது. மகாதேவா, சர்வேஸ்வரா, அகிலாண்டேஸ்வரா, கைலாயம்பதியே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன் தேகத்தை தியாகம் செய்யும் சதியின் முடிவால் அவர்கள் ஆதிசக்தியாகும் உத்தேசம் பூர்த்தியடையவில்லை. எத்தனையோ பிரயத்தனங்களுக்கு பின்பும் ஈசனும் சதியும் இணைய இயலவில்லை. இதனால் ஈசனுக்கு புதல்வனும் ஜனிக்கவில்லை. அதன் விளைவாகத்தான் தாரகாசுரன் மேலும் துணிவு கொண்டு தனது அதர்ம செயல்களின் உச்சத்தையே அடைந்திருக்கிறான். அவனது வதம் என்னும் நோக்கத்தை நிறைவேற்ற வேணும் ஆதிசக்தி ஜனிக்க வேண்டும். ஆதிசக்தியின் ஜனனமானது
எங்கு, எப்பொழுது, எத்தகைய ரூபத்தில் என்பதை நிர்ணயிக்க வேண்டும். இல்லை, மீண்டும் அப்பிழை இழைக்க வேண்டாம். சக்தி ஆதிசக்தியாக உருவெடுக்கும் நமது திட்டமானது பரிபூர்ண தோல்வியை தழுவியது. அத்துடன் ஈசனும் சக்தியும் இணைவதென்பதும் அசாத்தியமானது. அதன் விளைவே மகாதேவர் என்று பூண்டிருக்கும் வேதனை கோலமானது. சத்தியம் யாதெனில் மகாதேவரின் இத்தகு நிலைக்க காரணமும் நாமே. இந்த சிருஷ்டியினை நிர்மாணித்தவர் தாம், பரிபாலிப்பவரோ தாம். நீங்கள் இருவருமே அதன் அழிவை விரும்புகிறீர்களா? சிருஷ்டியின் கால சுழற்சியானது தடைபடலாகுமா? ஆதிசக்தி புனர்ஜென்மம் எடுக்க தவறினால் தாரகாசுரனின் வதம் சாத்தியமாகாதே. அவனால் சிருஷ்டியும் நிர்மூலமாகும். அதுதான் தமது விருப்பமா? ஆதிசக்தியின் மறுஜென்மம் நிகழாது என நான் குறிப்பிடவில்லையே. இம்முறை அந்த நிர்ணயம் நம் எவரையும் சாராதிருப்பதையே நான் விரும்புகிறேன். பின் நிர்ணயிக்கவிருப்பது யார்? அன்னை ஆதிசக்தி. ஆதிசக்தி தாமே தன் ஜென்மஸ்தலத்தையும் நேரத்தையும் நிர்ணயிப்பார்கள். எவ்வடிவினில் தாம் மீண்டும் ஈசனை அடைவதென்பதை தாமே தீர்மானிப்பார்கள்.